எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ, நீயா? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நாம கொஞ்சம் தனியா பேசலாமா மோகலி? சரி. ஹாத்திக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால இன்னைக்கு ராத்திரி நடக்க வேண்டிய கூட்டம் ரத்தாயிடுச்சு. நீ போய் அப்புவையும் ஹில்டாவையும் பாத்துக்க சொல்லி அக்கேலா சொன்னாரு. அவர் எதுக்கு என்ன யானைங்க இருக்கிற இடத்துக்கு போக சொல்லணும், அதுவும் இப்போ? ஆனா எல்லா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஓனாய் கூட்டம் தவறாம நடக்குமே. ஹாத்திக்கு பச்சைல கொண்டு வரதுக்காக அக்கேலாவும் கஜினியும் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி நடக்க இருந்த கூட்டம் ரத்தாயிடுச்சு. ஷேர்கான், இன்னைக்கு ராத்திரி அந்த மோக்லி எங்க இருக்க போறாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான் தாபாக்கி. இன்னைக்கு ஓனாயெல்லாம் அந்த பாறை கிட்ட ஒரே கூட்டமா கூடுவாங்க. இன்னைக்கு நடக்க போற கூட்டத்துல அந்த மோக்லி கலந்துக்க போறதில்ல. அவன் இருக்கிற இடத்த உங்களுக்கு நான் சொன்னா நீங்க எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பீங்கல்ல. அவன் அந்த யானைகள் இருக்கிற இடத்துக்கு போக போறான். உன்னை நம்பி அக்கேலா இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காருன்னா அது பெருமையான விஷயம்தான். அவங்க கிட்ட உன்னோட மரியாதை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தியா? அதனால பல்லு நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும். சரி சரி, நீ கிளம்பு, ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நானும் மோக்லி கூட போறேன். வா பகீரா, போலாம். ஓ, நீதானா? நாங்க மோக்லின்னு நினைச்சிட்டோம். உங்களுடைய ஏமாற்றம் எனக்கு வருத்தமா தான் இருக்கு. மோக்லி இந்த கூட்டத்துக்கு வரமாட்டான். அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? அவனுக்கு இந்த கூட்டத்துக்கு வரதை விட நிறைய வேலைகள் இருக்கான். மோக்லி எப்பவுமே கூட்டத்துக்கு தவறாம வந்துடுவானே, இன்னைக்கு மட்டும் ஏன் வரமாட்டேன்னு சொன்னா? நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க, அவன் நம்மள மாதிரி ஓனாய் கிடையாது. அவனுக்கு காட்டுக்குள்ள நிறைய வேலைகள் இருக்கான். அப்படி என்ன வேலை? அவன் மனுஷங்க இருக்கிற கிராமத்துக்கு போக போறானா. இவன் பேசுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா தான். இங்க பாருங்க, நம்ம கூட்டத்துல மனுஷங்களை நம்பி யார் இருக்கோன்னு சொல்லுங்க. எங்க வந்தீங்க நீங்க? ஹீட்டா அப்பு. நான் இங்க உங்க கூட விளையாட வரல. ஹாத்தியும் உங்களையும் பார்த்துட்டு போலாம் தான் நாங்க இங்கேயே வந்தோம். என் பின்னாடி வாங்க, இந்த பக்கம். இந்த பொடி பையன் கூட பாதுகாப்புக்கு பகீரா வருவான்னு அந்த தபாக்கி சொல்லலையே. இப்ப பாதி ராத்திரி ஆனாலும் உங்க ரெண்டு பேரையும் எங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கேலா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதனால அப்பவே ஹிட்டாவையும் பாத்துக்க சொன்னா. என்ன? அக்கேலா மோக்லி இங்க அனுப்புனதே உங்களோட குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கு தான். உங்களை குணப்படுத்த காட்டுக்குள்ள பழங்களை தேடி அக்கேலாவும் கஜினியும் போயிருக்காங்க. நான் சரியான ஞாபகம் மறதி யானதான், ஆனா கண்டிப்பா இவ்வளவு பெரிய விஷயத்த மறக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கேன். கஜினி அந்த மரத்தடியில படுத்து நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. என்ன இது, இன்னைக்கு ஓனாய்களுக்கான கூட்டம் நடக்குதா? ஆமா, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு மோக்லி? இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா, அதான் முழு நிலவு வந்திருக்கு. அப்ப நான் அந்த ஃபியோனா என்ன ஏமாத்திருக்கான். நான் சீக்கிரமா அந்த கூட்டத்துக்கு போயாகணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு. நானும் வரேன். அப்போ நீங்க ரெண்டு பேரும் நம்ம எல்லையை தாண்டி போக கூடாது. நீங்க எப்படி இங்க வந்தீங்க?
அவங்க உன் கூட பாதுகாப்புக்கு இருக்காங்கன்னு நினைச்சிட்டியா பொடி பயலே? நம்மளோட இந்த கூட்டம் இத்தோட இன்னைக்கு நிறைவடைஞ்சிடுச்சு. நீ நம்ம கூட்டத்துல இன்னைக்கு கலந்துக்க தவறிட்ட மௌக்லி. ஆனா என்னாச்சுன்னா நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இல்ல உன்ன ஏதாவது மிச்சம் இருக்கா? நீ என்ன சொல்ற தருக்கா? நீ ஏன் நம்ம கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னு எனக்கு காரணத்தை சொல்லு. ஃபியோனா, நீ தானே என்ன யானைகளை நீ போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆகணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம கூட்டத்துக்கு இவன் வரக்கூடாதுன்னு நீதான் இவனை அனுப்பி வச்சியா? அவன் சொல்றது உண்மைதானா ஃபியானா? அப்படின்னா உடனடியா நீ கூட்டத்தை விட்டு வெளியேறு. நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நான் அடுத்த கூட்டத்துல முடிவு பண்றேன். அது வரைக்கும் நீ இந்த பக்கமே வரக்கூடாது. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. உண்மையான காரணம் தெரிஞ்சதுனால நீ இந்த கூட்டத்துல கலந்துக்காததை நாங்க மன்னிச்சிட்டோம் மௌக்லி. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக எங்க கூட்டத்துல உன்னையும் ஒரு உறுப்பினரா சேர்த்துக்க முடிவு பண்ணிட்டோம். இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? உங்களுக்கு ரொம்ப நன்றி அகேலா. உங்க எல்லார் மேலயும் எனக்கு எப்பவுமே அன்பும் பாசமும் இருக்கும். அப்புறமா உங்க கூட்டத்துல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சகோதரா. ஆமா மௌக்லி, ஹாத்தி இப்ப எப்படி இருக்கான்? ஃபியானா என்ன நல்லா ஏமாத்திட்டான். ஹாத்திக்கு எதுவுமே ஆகல. ஆனா நான் எப்படியோ கூட்டத்துக்கு நல்லபடியா போயிட்டேன். இப்ப அவங்க என்ன அந்த கூட்டத்துல ஒருத்தனா சேர்த்துக்கிட்டாங்க. ஆஹா. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த காட்டுல யார் ஒரு ஓநாய் மாதிரி அப்புறம் மனுஷன் மாதிரி யோசிப்பான்னு சொல்லு பாக்கலாம். நான் தான் மௌக்லி, ஓநாய் மனிதன்.